வேலூரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மேயர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அழகேச பாண்டியன். அழகேச பாண்டியன், வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் என்னென்ன ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வேலூர் மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது கழிவுநீருடன் சேர்ந்து பல்வேறு இடங்களில் வீடுகளை சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட கன்சால்பேட்டை இந்திரா நகர் உள்ளிட்ட வீர ஆஞ்சநேயர் கோயில் தெரு உள்ளிட்ட 7 இடங்களில் தண்ணீர் வடியாத சூழ்நிலையில் அங்குள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களுக்கு நோய் பரவாமல் இருப்பதற்காக சிறப்பு மருத்துவ முகாம்களை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதனை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு அந்த தண்ணீர் சூழ்ந்த வீடுகளிலிருந்து வெளியேறாமல் அதே வீடுகளில் தங்கியுள்ள மக்களை நிவாரண முகாம்களில் தங்குமாறு அறிவுறுத்தினர். மேலும் அங்கு நடைபெறும் மருத்துவ சிகிச்சை முகாமில் 20 சுகாதார ஆய்வாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு அனைத்து விதமான காய்ச்சலுக்கும் இந்த தொற்று நோய்கள் எதுவும் பரவாமல் இருப்பதற்காகவும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவர்கள் அங்குள்ள மக்களுக்கு தீவிர பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர்கள் அங்கு உள்ள மக்கள் அந்த முகாமுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும்படி பரிசோதனை செய்து கொள்ளும்படி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.